என்னங்க அங்க பாருங்களேன், அந்த நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? மா அது கவரிங்மா, அடுத்த மாசம் நான் உனக்கு கோல்ட வாங்கி தரேன். இல்லங்க எனக்கு வேணாம், கழுத்து அரிக்குது. கவரிங்லயே வாங்கி கொடுங்களேன். பாப்பா ஓடாம உட்கார்ந்து பாப்பா, விழுந்துற போற. அண்ணா சொல்லுங்க, என்ன வேணும்? நெக்லஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? இந்த நெக்லஸா மேடம்? ஆமா அதுதான். ஓகே, ஒரு நிமிஷம் தம்பி, கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் இந்த நெக்லஸா மேடம்? ஆமா அதுதான். என்னங்க மேடம் பாருங்க, இது ஓகேவா மேடம்? ஓகே, பேக் பண்ணிடுறேன். எவ்வளோ ஆச்சு? 100 சார். ஓ 100ஆ? ஓகே தாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். சொல்லுங்க சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் உங்ககிட்ட? தாராளமா கேளுங்க. அது இல்லை சார், வழக்கமா எல்லா பெண்களுக்கும் கவரிங் போட்டா இச்சிங் வர சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கோல்டு போட்டா இச்சிங் வர சொல்றாங்களே சார், அதை பத்தி? அது ஒன்றும் இல்லை சார், லாஸ்ட் 3 மாசமா கொரோனா இஷ்யூனால வேலை போயிடுச்சு. இருந்த எல்லா நகையும் விற்று தான் குடும்பத்தை ரன் பண்ணேன். அவன் காலத்தில் நகை இல்லைன்னா அவன் குடும்பத்தில் எல்லாம் தப்பாக பேசினாங்க சார். அதான் அடுத்த வாரம் நகை வாங்கி தரலான்னு இருந்தேன். ஆனால் அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னையும் சமாளிச்சுக்கிட்டு கவரிங் நகை வாங்கிட்டு போறா சார். அதான் சார் அவன். சார், நம்ம நாட்டில் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உங்களை மாதிரி அனுசரித்து வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த டைவர்ஸ்ன்ற வேர்டே இருக்காது சார். ரியலி நீங்கள் 2 பேருமே ரொம்ப கிரேட் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே.